அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிட்டே தீர்வேன் என்ற உறுதியில் இருந்த நடப்பு அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் திடீரென போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிட அவர் முன்மொழிந்துள்ளார். அதன் வாயிலாக பைடனின் மறு தேர்தல் பிரச்சாரம் நேற்றோடு முடிவுக்கு வந்துள்ளது. பைடனின் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியம் மீது சக ஜனநாயக கட்சியினரே நம்பிக்கை இழந்ததால் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2025 ஜனவரி மாதம் பதவிக்காலம் முடியும் வரையில் அதிபராக நீடிக்கப் போவதாகவும் அது தொடர்பில் இவ்வாரம் விரிவான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் எனவும் தமது எக்ஸ் சமூக ஊடகம் வாயிலாக பைடன் அறிவித்துள்ளார். கடந்த அரை நூற்றாண்டில் அமெரிக்க அதிபர் ஒருவர் தனது வேட்பு மனுவை மீட்டுக் கொண்டு தேர்தலில் இருந்து பின்வாங்குவது இதுவே முதல் முறையாகும். இவ்வேளையில் 59 வயது கமலா ஹாரிஸ் அமெரிக்க வரலாற்றில் ஒரு பெரிய கட்சியை பிரதிநிதித்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் முதல் கருப்பின பெண் ஆவார். அதே சமயம் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்புக்கும் ஹாரிஸுக்கும் 44 விழுக்காடு சரிநிகரான ஆதரவு இருப்பது அண்மையில் ராய்ட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.